ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு விஜய் கெமிஸ்ட்ரி. நீங்க என்ன பார்க்க போறோம்னா, ஓகே, ஜாம் எக்ஸாம் வந்து பிப்ரவரி 2 ரைட், இன்னும் 4 மந்த் தான் இருக்கு. அதுக்கு நம்ம என்ன எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், ஓகே, எப்படி படிச்சா ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும், ஓகே, ஹவு டு குவாலிஃபை த ஜாம் எக்ஸாம். அது மட்டும் இல்லாம இந்த 3 மந்த்துக்கான ஸ்டடி பிளான் ஐ கோயிங் டு கிவ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோ, ஜாம் எக்ஸாம் அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளை, லாஸ்ட் டேட் வந்து பாத்தீங்கன்னா ப்ளீஸ் நோட் அக்டோபர் 11. அக்டோபர் 11க்குள்ள நீங்க அப்ளை பண்ணிருக்கணும். ஓகேவா? எக்ஸாம் டேட் எப்ப அப்படின்னா, ஜாம் எக்ஸாம் டேட் வந்து பிப்ரவரி 2, 2025 டு 2025, இது 2024. நெக்ஸ்ட் எக்ஸாம் ரிசல்ட் எப்ப அப்படின்னா, ரிசல்ட் வந்து மார்ச் 25, மார்ச் 25 ரிசல்ட். புரியுதா? இது இம்பார்ட்டன்ட் 3 பாயிண்ட்ஸ், ப்ளீஸ் நோட். ஓகே, இப்போ யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் ஜாம் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் இன்ட்ரோடக்ஷன் சொல்லிடுறேன். ஓகே, ஜாம் பத்தி ஒரு பிரீஃப் இன்ட்ரோ கொடுத்துட்டு ஐ வில் கிவ் த ஸ்டடி பிளான் ஃபார் யூ. நான் வச்சுக்கோ, ஜாம் எக்ஸாம்ல மொத்தம் 3 செக்ஷன் இருக்கு. ஒன்னு செக்ஷன் ஏ, தட் இஸ் கால் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். ஒன்னு மல்டிபிள் செலக்ட் கொஸ்டின். ஒன்னு நேட். ஓகே, டோட்டல் மார்க் வந்து டோட்டல் மார்க் வந்து 100. எக்ஸாம் டியூரேஷன் 100 மார்க். ஓகே, 100 மார்க் டோட்டல் மார்க். எக்ஸாம் டியூரேஷன் வந்து 3 hours. புரியுதா? 3 hours. கவனிங்க, வாட் இஸ் எம்எஸ்கியூ அப்படின்னா 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இது 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த 4 ஆப்ஷன்ல ஓகே, எனி ஒன் ஆஃப் த ஆப்ஷன் யூ ஹேவ் டு செலக்ட். இதுல 2 இருக்கு, 1 மார்க் கொஸ்டின் அண்ட் 2 மார்க் கொஸ்டின். இதுல இது எல்லாமே 2 மார்க் கொஸ்டின் தான். 2 மார்க் கொஸ்டின். இதுல 1 மார்க் கொஸ்டின் இருக்கு, 2 மார்க் கொஸ்டின் இருக்கு. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோ, டோட்டல் கொஸ்டின் வந்து 60. டோட்டல் கொஸ்டின் இருக்குன்னா 60 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகே, தேர் இஸ் நோ ஆப்ஷன் வி ஹேவ் டு ரைட் ஆல் தி 60 கொஸ்டின்ஸ். ஓகேவா? இப்போ நீங்க சிஎஸ்ஆர் கேட்லாம் கேட் எக்ஸாம் சரி, ஜாம் எக்ஸாம் சரி, ஆப்ஷனே இருக்காது. நம்ம எல்லா கொஸ்டினும் யூ ஹேவ் டு அட்டெண்ட். ஓகே, அட்டெண்டா கம்பல்சரி அட்டெண்ட் பண்ண அவசியம் கிடையாது, தெரிஞ்சா அட்டெண்ட் பண்ணலாம். ஓகேவா? இதே சிஎஸ்ஆர் எக்ஸாம் பண்ணீங்கன்னா அங்க நம்மளுக்கு வந்து 4 மார்க்ல வந்து அவுட் ஆஃப் 60 கொஸ்டின் 25 அட்டன் பண்ணா அந்த மாதிரி கேஸ் இருக்கு. பட் ஜேஎம் எக்ஸாம் அப்படி கிடையாது, டோட்டல் 60 கொஸ்டின்ஸ் தான். ஓகே, நீ வாட் அட்டன். எம்சிக்யூல மொத்தம் பார்த்தோன்னா உனக்கு 2 செக்ஷன் இருக்கும். உனக்கு 1 மார்க் கொஸ்டின், 2 மார்க் கொஸ்டின். ஓகே, ஒரு கொஸ்டின் கரெக்ட்னா 1 மார்க் தருவாங்க. 1 மார்க் கொஸ்டினுக்கு 2 மார்க்கு 2 மார்க் தருவாங்க. ஓகே, சப்போஸ் நெகட்டிவ் மார்க் ஆயிடுச்சுன்னா, நீ எழுதுற கொஸ்டின் நெகட்டிவ் ஆன்சர் தப்பா இருந்துச்சுன்னா 1 மார்க் இருந்தா -0.3 மார்க் டிடெக்ட் பண்ணிடுவாங்க உன் மார்க்ல இருந்து. 2 மார்க் இருந்தா -0.66 மார்க் எடுத்துருவாங்க. ஐ மீன் அந்த 2 மார்க்கும் போயிடும், இதுவும் போயிடும். புரியுதா? இந்த எம்எஸ்கியூ அண்ட் நேட் இந்த 2 கேஸ்லயுமே என்ன கிடையாது, நோ நெகட்டிவ் மார்க் கிடையாது. நோ நெகட்டிவ் மார்க். அப்ப இதுல நெகட்டிவ் மார்க் இருக்கு, ஒன்லி எங்க மட்டும் இருக்கு, எம்சிக்யூ நெகட்டிவ் மார்க். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோ, எம்சிக்யூ 50 மார்க், இது ரெண்டும் சேர்த்து 50 மார்க். இதுல இது 20 மார்க், நேட் 30 மார்க். புரியுதா? இதான் மார்க் டிஸ்ட்ரிபியூஷன். எம்சிக்யூ வந்து 50 மார்க் கொஸ்டின் இருக்கும், எம்எஸ்கியூ வந்து 20 மார்க் இருக்கும். 20 மார்க் அப்படின்னா 10 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகே, 10மே எழுதணும். நேட் வந்து 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகே, ஞாபகம் வச்சு, வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். எம்எஸ்கியூல வந்து பார்த்தோம்னா, ஓகே, எம்சிக்யூல வந்து 4 ஆப்ஷன், ஒரு ஆப்ஷன் கரெக்ட். எம்எஸ்கியூனா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். ஓகே, மல்டிபிள் செலக்ட் கொஸ்டின். அப்போ அது என்ன மீனிங்னா, இப்போ ஒரு கொஸ்டின் 4 ஆப்ஷன் வச்சுக்கலாம், 4மே ஆன்சரா இருக்கலாம், இல்ல 3மே ஆன்சரா இருக்கலாம், ஒண்ணு கூட ஆன்சரா இருக்கலாம். புரியுதா? அதனால இந்த எம்எஸ்கியூ வந்து தேர் இஸ் நோ பார்ஷியல் மார்க். நான் வச்சுக்கோ, இதுக்கு பார்ஷியல் மார்க் தர மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கொஸ்டின் நம்பர் வந்து 46, அதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து ஏபிசின்னு இருக்கு. ஓகே, கீழே நீ ஏபின்னு கொடுத்தா they don't give the partial mark. அது தப்பு தான், அவ்வளவுதான். அது மார்க் தர மாட்டாங்க. புரியுதா? அப்ப எம்எஸ்கியூக்கு வந்து there is no partial mark. ரிமெம்பர், ப்ளீஸ் நோ, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எம்எஸ்கியூ அப்படின்னா மல்டிபிள் செலக்ட் கொஸ்டின், அதுல ஒன் ஆர் டூ ஆப்ஷன் கரெக்டா இருக்கலாம். நேட் வந்து சிம்பிளா சொன்னா ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ் தான். ஓகேவா? வெரி சிம்பிள். இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் வந்து ஜாம் எக்ஸாம்பிள் வந்து இது அலோடு, கால்குலேட்டர் வந்து நம்ம சிஸ்டத்திலே இருக்கும். ஓகேவா? இது சிபிசி தானே, கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட், ரைட்டா இல்லையா? அப்ப நம்ம டெஸ்க்டாப்லயே பார்த்தோம்னா உனக்கு ரைட் சைடு கார்னர்ல லேப்டாப் இருக்கும், ஐ மீன் அந்த கால்குலேட்டர் இருக்கும், யூ கேன் யூஸ் இட். அதாவது கால்குலேஷன் பத்தி வரி பண்ண வேணாம். பட் ஆனா
நீ எதுல மோர் இம்பார்ட்டன்ட் யூனிட் கன்வர்ஷன். ஓகேவா? நான் வச்சுக்கோ. பிசிக்கல் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்குமே வி ஹேவ் டு பி அவேர் ஆஃப் யூனிட் கன்வர்ஷன். ஸ்ட்ராங்கா இருந்தா ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேவா? இதான் வந்து ஜாம் எக்ஸாம் வந்து ஒரு பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன். இப்போ நான் வந்து உள்ள லெசன் குள்ள போறேன். கவனிங்க. இப்போ இது அக்டோபர் 4 திஸ் டுடே அக்டோபர் 4. அப்ப அக்டோபர் மாசம் இருக்கு, அக்டோபர், நவம்பர் மந்த் இருக்கு, டிசம்பர் இருக்கு, ஜனவரி இருக்கு. ஓகே, பிப்ரவரி மாசம் எக்ஸாம் எடுக்க வேணாம். இது எக்ஸாம் மந்த். பிலீவ் மீ, இப்ப கூட நீ ஸ்டார்ட் பண்ணா கூட, இப்ப ஸ்டார்ட் பண்ணா கூட படிக்க யூ கேன் குவாலிஃபை, யூ கேன் ஈஸிலி குவாலிஃபை ஜாம் எக்ஸாம். அட் சேம் டைம் யூ கெட் குட் ஐஐடி என்ஐடி ஆல்சோ. புரியுதா? உன் பேசிக் ஸ்ட்ராங்கா இருந்தா சிம்பிளா முடிச்சிடலாம். பேசிக் ஸ்ட்ராங்கா இல்லையா, யூ ஹேவ் டு டூ மோர் ஹார்ட் ஒர்க். புரியுதா? உங்ககிட்ட வந்து பேசிக் கெமிஸ்ட்ரி ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா யூ கேன் குவாலிஃபை வித்தின் 4 months. வித்தின் 4 months யூ கேன் குவாலிஃபை ஜாம் எக்ஸாம். நாட் ஓன்லி குவாலிஃபை, ஓகே, யூ கேன் கெட் குட் என்ஐடி அண்ட் ஐஐடி ஆல்சோ. ஓகே, ஐ எம் கேரண்டி ஃபார் தட். ஆனா பேசிக் ஸ்ட்ராங்கா இருக்கணும். பேசிக் ஸ்ட்ராங்கா இல்ல கூட கிளியர் பண்ண முடியும். பட் யூ ஹேவ் டு டு மோர் ஹார்ட் ஒர்க். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோ. நீ as soon as possible அக்டோபர், நவம்பர், டிசம்பர்ல போர்ஷன் முடிச்சிருக்கணும். ஓகேவா? ஜனவரி மாசம் வந்து நீ டெஸ்ட் சீரியஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கணும். ஞாபகம் வச்சுக்கோ. டெஸ்ட் சீரியஸ் ஒரு பக்கம் டெஸ்ட் சீரியஸ் போகணும், இன்னொரு பக்கம் படிக்காத லெசனை படிக்கணும். ஓகே, பிளஸ் லெசன்ஸ் படிக்கணும். ஓகேவா? ஜனவரி ஃபுல்லாவே ரிவிஷன் பீரியட் தான். அங்க நீ வந்து ஒன்றும் பண்ண போறது இல்ல. சப்போஸ் ஒரு லெசன் ஃபார் எக்ஸாம்பிள் லிக்விட் ஸ்டேட் எடுத்துக்க, ட்ரை சப்ஜெக்ட் தான். ஓகேவா? அது நீ படிக்கலாம் என்ன பண்ணக்கூடாது, மொத்தமும் விடாம அது ஸ்மால் ஸ்மால் டாபிக்ஸ் இருக்கும்ல, சர்ஃபேஸ் ஃபார்முலாஸ், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. புரியுது? அப்ப அதை ரிவைஸ் பண்ணிக்கலாம். அதனால ஜனவரி மாசம் ஃபுல்லாவே வந்து அந்த நீ விட்டு போன லெசன்ஸ் கொஞ்சம் டாபிக் படிக்க போற, பிளஸ் ஃபுல்லா டெஸ்ட் சீரியஸ் எழுத போற. அது ஜனவரி மாசத்துக்கான டார்கெட். ஓகேவா? அப்புறம் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த மாசம் இப்பதான் 4 ஆகுது, ரைட்டா இல்லையா? இன்னும் டேஸ் இருக்கு, நிறைய நம்ம படிக்க முடியும். இந்த 3 மாசத்துல நீங்க உட்காந்து ஃபுல்ஃபில்டா படிச்ச அப்படின்னா உன்னால எக்ஸாம் ஈஸியா கிளியர் பண்ண முடியும். ஓகே, ஏன் சப்போர்ட் என்னன்னா, ஆக்சுவலி இன் விஜய் கெமிஸ்ட்ரி வி ஆர் கோயிங் டு பிளான், கண்டக்ட் கிராஷ் கோர்ஸ். ஓகே, அது லாஸ்ட் இயர் ரீச் பண்ணோம். லாஸ்ட் இயர் தான் நம்ம கிராஷ் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணோம், ஃபர்ஸ்ட் கிராஷ் கோர்ஸ் பேட்ச். அது பார்த்தா 15 ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சாங்க. அந்த 15 ஸ்டூடெண்ட்ஸ்ல ஓகே 10 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் குவாலிஃபைட். ஆல்மோஸ்ட் எவ்ரி ஒன் குவாலிஃபைட். ஆனா அந்த 10 ஸ்டூடெண்ட்ஸ் காட் வால். இந்த 10 ஸ்டூடெண்ட்ஸ்ல பார்த்தோம்னா ஒன் ஸ்டூடெண்ட் நாவக்கரசு காட் ஐஐசி பெங்களூர். ஓகே, மெனி ஸ்டூடெண்ட்ஸ் காட் ஐஐடிஸ் as well as what என்ஐடி போயிருக்காங்க. புரியுதா? அதனால ஈஸியா இவங்க தான் உங்களுக்கு எக்ஸாம் ரோல் மாடல்ஸ். ஓகேவா? ஈஸியா கிளியர் பண்ண முடியும். அதனால கிராஷ் கோர்ஸ் பத்தி இன்ஃபர்மேஷன், அதுக்கான வீடியோ இது கிடையாது. அதுல இன்னொரு வீடியோ தனியா போடுவேன். அதுல ஐ வில் கிவ் தி டீடைல்ஸ். ஓகே, நம்ம என்ன பண்ண போறோம் சொல்லிட்டு இப்போ சப்ஜெக்ட் குள்ள வரலாம். இப்போ அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மூணு மாசம் இருக்கு. இந்த 3 மாசம் உட்காந்து படிக்கணும். ஓகேவா? சப்போஸ் ஓகே உங்களால கிளாஸ் கோர்ஸ் ஜாயின் பண்ண முடியல அப்படின்னா என்ன பண்ணலாம்? மை பாயிண்ட் ஆஃப் என்ன சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம யூடியூப் சேனல் இருக்கு, விஜய் கெமிஸ்ட்ரி யூடியூப் சேனல். இதுல பார்த்தா ஆல்ரெடி ஐ கம்ப்ளீட்டட் மோஸ்ட் ஆஃப் லெசன். நோட் பண்ணிக்கோ. கெமிக்கல் பாண்டிங் முடிச்சிட்டேன். ஜாம் சிலபஸ் கம்ப்ளீட், ஜாம் சிலபஸ் ஓவர். ஓகே, அண்ட் ஜிஓசி ஓவர். Third, stereo chemistry also completed. Still topic மட்டும் pending. Okay, stereo chemistry completed. Fourth, OMC completed. Fifth, coordination completed. Sixth, main group 11 complete பண்ணியாச்சு. Basic important topic லாம் main group 11. Seventh, aromaticity completed. Aromaticity completed. Eighth, nuclear chemistry completed. Nuclear chemistry completed. Ninth வந்து பாத்தீங்கன்னா which one? Solid state also completed. 10th, chemical kinetics also completed. 11th, electrochemistry ongoing இருக்கு வீடியோஸ். electrochemistry. ஓகேவா? one more lesson, just wait, I will give. Okay, இந்த லெசன் ஆல்ரெடி முடிச்சாச்சு. புரியுது? நம்ம யூடியூப் சேனல்லே நீங்க இதை பிடிச்ச விஷயம் குவாலிஃபை பண்ணிடலாம். ஓகேவா? எல்லாமே சேம் கண்டென்ட் தான். ஓகே, கிளியர்ஃபுல்லா யூஸ் ஆகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இதுல பார்த்தோம் லெசன் கெமிக்கல் பாண்டிங் மோர் இம்பார்ட்டன்ட் லெசன், ஜிஓசி மோர் இம்பார்ட்டன்ட், ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி மோர் இம்பார்ட்டன்ட். ஓகே, இன்னொரு லெசன் இருக்கு, physical equilibrium. This one, physical equilibrium also completed. Physical equilibrium also completed. Okay, note பண்ணுங்க, important. Third one, physical equilibrium, pH calculation. PT, periodic table completed. First lesson அதான் உங்களுக்கு. Okay, spectroscopy ல IR completed.
IR spectroscopy. Okay. This is completed. Please move. புரியுதா? லிசன். டோட்டலா ஒரு 30 லெசன் தான் சிலபஸ்ல இருக்கு. ஓகேவா? அந்த 30 லெசன்ல வந்து ஆல்மோஸ்ட் நான் 10 பிளஸ் லெசன் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஞாபகம் வச்சுக்கோ. கெமிக்கல் பாண்ட்ல இருந்து கண்டிப்பா ஜாம்ஸ் 2 கொஸ்டின்ஸ். 2 கொஸ்டின் கேரண்டி. ஜிஓசில 2 கொஸ்டின் கேரண்டி. ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரில 2 கொஸ்டின் கேரண்டி. ஓஎம்சில கண்டிப்பா 2 கொஸ்டின் கேட்டுருவாங்க. கோஆர்டினேஷன்ல கண்டிப்பா 3 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. மெயின் குரூப்ல கண்டிப்பா 2 கொஸ்டின் கண்டிப்பா வரும். ஹார்மோனிசிட்டி மேபி ஒரு கொஸ்டின் வரலாம், இல்ல கொஸ்டின் வராம இருக்கலாம். நியூக்ளியர் கெமிஸ்ட்ரில ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வந்துரும். சாலிட் ஸ்டேட்ல கண்டிப்பா 2 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. கைனடிக்ஸ்ல 2 கொஸ்டின்ஸ் இருக்கும். எலக்ட்ரிக்கல் கெமிஸ்ட்ரி 2 கொஸ்டின். பிசிக்கல் கெமிஸ்ட்ரி ஒரு கொஸ்டின். பிடில ஒரு கொஸ்டின். ஐஆர்ல ஒரு கொஸ்டின். ஆட் பண்ணுங்க எவ்வளவு வரும் பார்க்கலாம். இதுலயே பாருங்க. ஓகேவா? அவுட் ஆஃப் 60 கொஸ்டின்ஸ்ல நம்ம இதுலயே மோஸ்ட்லி கவர் ரைட். 2, 4, 6, 8, 10, 13, 14, 15, 17, 19, 21, 22, 23, 24. 24 கொஸ்டின்ஸ். ஓகே. நீ ஒரு யூடியூப் சேனல் வச்சு படிச்சாவே பண்ணலாம். யூ கேன் அச்சீவ் ஈஸியா 24 கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா? 24 கொஸ்டின்ஸ். அப்ப ஈஸியா நம்ம ஈஸியா வந்து பார்த்தோம்னா 40 மார்க் ஈஸியா இங்கேயே எடுத்துடலாம். எங்க யூடியூப் சேனல் பார்த்து. புரியுதா? வெரி சிம்பிள். ஆனா கிளியர் கட் பார்க்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னா அது வந்து அசைன்மெண்ட்ஸ் இருக்காது. நான் கொஸ்டின் சால்வ் பண்ண புரிஞ்சா? லிசன். நாட் ஓன்லி ரீடிங் த கான்செப்ட் நாட் இம்பார்ட்டன்ட். வாட்சிங் த வீடியோ, டேக் நோட்ஸ் அண்ட் ரிவைஸ் த கான்செப்ட் நாட் இம்பார்ட்டன்ட். யூ ஹேவ் டு டூ ஆல் த அசைன்மெண்ட்ஸ். கொஸ்டின் சால்வ் பண்ணா மட்டும் தான் மார்க் வரும். புரியுதா? நான் வச்சு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப நம்ம யூடியூப் சேனல் இவ்வளவு லெசன்ஸ் இருக்கு. நீ இது பார்த்தாவே ஆல்மோஸ்ட் யூ கேன் குவாலிஃபை தி எக்ஸாம். ஓகே. நல்ல 40 மார்க்ஸ் வெரி குட் மார்க் டு சான்ஸ் டு கெட் ஐஐடிஸ். கவனி. நான் லெசன் வைஸ் சொல்லிடுறேன். நான் வச்சுக்கோ. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி என்ன படிக்கணும், எது இம்பார்ட்டன்ட், எது ஸ்கிப் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில கண்டிப்பா நீ படிக்க வேண்டிய லெசன் ஜிஓசி. ஜிஓசி கண்டிப்பா படிச்சிருக்கணும். நான் அதான் பேஸ். அதுக்கப்புறம் வந்து ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி. ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி இது கண்டிப்பா படிக்கணும். தேர்டு ரியாக்ஷன் மெக்கானிசம் படிக்கணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரியாக்ஷன் மெக்கானிசம். நெக்ஸ்ட் ரியாக்டிவ் இன்டர்மீடியட். ரியாக்டிவ் ரியாக்டிவ் இன்டர்மீடியட். நான் வச்சுக்கோ. இந்த 4 படிச்ச பிறகு நெக்ஸ்ட் லெவல் என்ன பண்ணணும்னா go with reagents. Next level naming reaction. And finally pericycle reaction. Some small lesson like எந்த லெசன் பார்த்தோம்னா ஓகே less important questions கேட்பாங்க. less important like biomolecules, heterocycles, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். புரியுதா? ஞாபகம் வச்சுக்கோ. ஜிஓசி, ஸ்டீரியோ, ரியாக்ஷன் மெக்கானிசம் இன்டர்மீடியட் படிச்சு தான் ரியேஜன்ஸ் பண்ணும். அப்புறம் நேமிங் ரியாக்ஷன். இது ஓவரால் இது வந்து ஓகே. இது வந்து செப்பரேட் டாபிக். ஓகேவா? ஏன்னா சம்டைம் என்ன பண்ணுவாங்க, அந்த ரியாக்ஷன்ஸ் கொடுத்து ரியேஜன்ஸ் கொடுத்துட்டு லாஸ்ட்ல வர ஆன்சருக்கு வி அப்ளை பெரிசைக்கிள் கான்செப்ட். ஓகே. அதான் அது மட்டும் அப்படிதான் கேட்பாங்க. மோஸ்ட் டைம் சிஎஸ்ஆர் கேட்கலாம் அப்படிதான் கொஸ்டின் கேட்பாங்க. ஜாம் லெவல்ல லைட்டா என்ன பண்ணுவாங்க, பேசிக் கொஸ்டின் கேட்பாங்க. புரியுதா? இதான் ஆர்கானிக் படிக்கிறவே. கண்டிப்பா இந்த 4 லெசன் படிச்ச பிறகுதான் ரியேஜன்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும். புரியுதா? வெரி இம்பார்ட்டன்ட் ப்ளீஸ். இன்ஆர்கானிக் வேணும். வெரி சிம்பிள். ஈஸியா படிச்சிடலாம். ஆர்கானிக் ஈஸி தான். இன்ஆர்கானிக்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்ஆர்கானிக் ஆல்மோஸ்ட் வி கவர்ட் in யூடியூப் சேனல். ஓகே. வெரி இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் லெசன் கெமிக்கல் பாண்டிங். ஐ அப்லோட் மேக்ஸிமம் 14 வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கேன். இன்னும் ஒரு வீடியோ தான் இருக்கு. ஐ வில் அப்லோட். கெமிக்கல் பாண்டிங், கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி வெரி 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 இம்பார்ட்டன்ட். தேர்ட் ஓஎம்சி. இந்த 3 ஃபர்ஸ்ட் படிச்சு முடிங்க. படிச்சு முடிச்சுட்டு கோ ஃபார் பயோ இன்ஆர்கானிக். ஈஸியா சாப்டர் பயோ இன்ஆர்கானிக். இதை படிச்சு முடிச்சிட்டியா? தென் கோ ஃபார் மெயின் குரூப் எலமெண்ட்ஸ். மெயின் குரூப் எலமெண்ட்ஸ் இந்த 5 லெசன் படிச்சிட்டியா? ஃபைனலா கோ வித் அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி. அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி. புரியுதா? இம்பார்ட்டன்ட். ஓகே. இது சொல்ல மாட்டேன். இதெல்லாம் படிச்சு ஆர்கானிக் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி படிக்கணும். ஆர்கானிக் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி ஆர்கானிக்ல. ஓகேவா? நான் வச்சு வெரி ஸ்பெக்ட்ரோஸ்கோபி வெரி இம்பார்ட்டன்ட். அதுல என்எம்ஆர், ஐஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ப்ளீஸ் நோ. புரியுதா? அப்ப நான் வச்சுக்கோ. இன்ஆர்கானிக் பொறுத்தவரைக்குமே கெமிக்கல் பாண்டிங் ஃபர்ஸ்ட் படிக்கணும். கோஆர்டினேஷன் படிக்கணும். ஓஎம்சி படிச்ச பிறகு பயோ ரீட் பண்ணுங்க. அப்புறம் மெயின் குரூப் போங்க. அப்புறம் அனாலிட்டிக்கல் போங்க. புரியுதா? இதுதான் சீக்வன்ஸ். இப்படி படிச்சா ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். நான் சொல்ற அந்த ஃபர்ஸ்ட் 4 லெசன் 5 லெசனும் இம்பார்ட்டன்ட். ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? நெக்ஸ்ட் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி. சிம்பிள். பிசிக்கல் கெமிஸ்ட்ரி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்டர்லிங்க் தான். இதுல பேசிக்கா நான் சொல்லிடுறேன்.
ஃபர்ஸ்ட் சிம்பிள் லெசன் சாலிட் ஸ்டேட் நான் முடிச்சாச்சு. கம்ப்ளீட் வீடியோ இருக்கு, யூ கேன் சி. செகண்ட் chemical kinetics, this also completed in YouTube channel. இது ஃபுல்லா பார்த்துக்கோ. தேர்டு electrochemistry, I going to uploading videos. electrochemistry இந்த மூணும் ஃபர்ஸ்ட் படிச்சு முடி. இத மூணும் படிச்சு முடிச்சிட்டியா, then go with thermodynamics. இத ஸ்டார்ட் பண்ணு, thermodynamics. அதுக்கப்புறம் atomic structure அப்லோட் முடிச்சாச்சு வீடியோஸ். அதுக்கப்புறம் குவாண்டம் மெக்கானிசம், ஓகே நான் அப்லோட் பண்ணுவேன். குவாண்டம் கெமிஸ்ட்ரி இதை ஃபர்ஸ்ட் படிச்சு முடிங்க. இது சாலிட் ஸ்டேட், கைனடிக்ஸ், எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி, தெர்மோடைனமிக்ஸ், அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், குவாண்டம். இது எடுத்துக்கோ. சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி வெரி சிம்பிள். ஓகே திஸ் ஐ வில் அப்லோட் வீடியோ. சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி இது ஃபுல்லா ஃபர்ஸ்ட் படிச்சு முடிச்சுட்டு ஃபைனலா யூ டேக் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, பிசிக்கல் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. வெரி சிம்பிள். பிசிக்கல் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. ஓகே படிக்கணும், ஸ்பெக்ட்ரோஸ்கோபி படிக்கணும். இப்ப பிசிக்கல்ல ஒரு 2 லெசன் இருக்கு, ஒரு 3 லெசன்ஸ் இருக்கு. மூணுமே இம்பார்ட்டன்ட். ஜெனரல் ஸ்டூடெண்ட்ஸ் ஒமிட் பண்ணிடுவாங்க. ஆனா அதுல கொஸ்டின்ஸ் வரும். ரொம்ப பேசிக் கொஸ்டின் தான். 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி தான். ஓகே 11th 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி தான். ஞாபகம் வச்சுக்கோ. குவாலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, ரவுட்ஸ் லா. ஓகே 12th கெமிஸ்ட்ரி நீட் ஜெய் லெவல்ல சால்வ் பண்ணா ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணலாம். ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு pH கால்குலேஷன். ஓகே தட் இஸ் கால் என்னது, கெமிக்கல் அயனிக் ஈக்விலிபிரியம். திஸ் இஸ் கெமிக்கல் அண்ட் அயனிக். ஓகே நீ வரும் நீட் ஜெய் லெவல்ல படிச்சு எழுதிடலாம் ஜாம் கொஸ்டின். எதுக்கு இந்த லெசனுக்கு. அடுத்தது லிக்விட் ஸ்டேட், அப்புறம் கேஷியஸ் ஸ்டேட். புரியுதா. இந்த லெசன் பார்த்து வச்சுக்கோ. எப்பெல்லாம் ஃப்ரீ டைம் கிடையாது ரீட் பண்ணு. ஓகேவா. இது ஜென்ரலா ஸ்டூடெண்ட் ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஆனா திஸ் இஸ் மார்க்ஸ். ஓகே உன்னோட மார்க்கை பூஸ்ட் பண்ண புரியுது லெசன்லாம். புரியுதா. இந்த சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி, இந்த மாதிரி சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி, அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், குவாலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, ரவுட்ஸ் லா, அப்புறம் கெமிக்கல் அயனிக் ஈக்விலிபிரியம், ஃபேஸ் ஈக்விலிபிரியம், லிக்விட் ஸ்டேட் அண்ட் கேஷியஸ் ஸ்டேட். ஓகே இதெல்லாம் பார்த்தா என்ன பண்ணும், கண்டிப்பா உங்க மார்க் வந்து பூஸ்ட் பண்ணும். ஓகே 50 எடுக்குன்னா ஒரு 60 மார்க் கொண்டு போகும். ஓகே அதெல்லாம் இம்பார்ட்டன்ட். ஃபைனலா என்ன பண்ணணும்னா லெசன் 2015ல ஓகே 2017 என்ன இருந்துச்சு உங்களுக்கு வந்து மேக்ஸ் இருந்துச்சு. ஓகேவா. அப்புறம் வந்து லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸா மேக்ஸ் இல்ல, பேசிக் மேத்தமெட்டிக்ஸ். ஓகே இந்த வருஷம் சிலபஸ் அப்டேட், கெமிஸ்ட்ரி அப்டேட் பண்ணிருக்காங்க. கெமிஸ்ட்ரி போர்ஷன் எதுவும் மாறல. ஆனா என்ன பண்ணிருக்காங்க, பேசிக் மேக்ஸ ஆட் பண்ணிருக்காங்க. நான் சிலபஸ் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோ. ஒன்ஸ் பாரு. ஓகே கண்டிப்பா 2 கொஸ்டின்ஸ் வரும் இதுல இருந்து. ஒரு 1 மார்க் கொஸ்டின், ஒரு 2 மார்க் கொஸ்டின் கண்டிப்பா. ஓகே 2 கொஸ்டின்ல ஒரு 1 மார்க் ஒரு 2 மார்க் கொஸ்டின் கண்டிப்பா வரும். அதனால பேசிக் மார்க்ஸ் பார்த்து வச்சுக்கோ. 11th 12th மேக்ஸ் தான். ஓகேவா. வெரி சிம்பிள். இது நீ கரெக்டா உட்காந்து வித்தின் 3 மந்த்ல படிச்சு முடிச்சுட்டு அப்படின்னா, ஐ மீன் அக்டோபர் நவம்பர் டிசம்பருக்குள்ள படிச்சுட்டு அப்படின்னா ஜனவரி மாசம் ஓகே உனக்கு ஃபுல்லா டெஸ்ட் சீரியஸ் தான். ஓகே ஐ அம் கோயிங் டு பிளான் கண்டக்ட் டெஸ்ட் சீரியஸ் ஆல்சோ. we are going to announce டெஸ்ட் சீரியஸ் பேட்ச். ஓகே நான் அனௌன்ஸ் பண்ணுவேன். you can join டெஸ்ட் சீரியஸ் பேட்ச், you can write the test also. ஓகே அந்த டெஸ்ட் சீரியஸ் பேட்ச்ல வந்து உனக்கு அந்த டெஸ்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும், வீடியோ சொல்யூஷன் இருக்கும். புரியுதா. அதனால உட்காந்து ஒழுங்கா படிங்க, ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். நோ டவுட் அட் ஆல். ஓகே கிளியர் கட்டா ஒரு பிளான் போட்டு படி. நான் வச்சுக்கோ மேக்ஸிமம் ஓகே மேக்ஸிமம் பர் டே காலேஜ் இருக்கும் ஐ நோ. ஓகே மேக்ஸிமம் பர் டே நீ 6 hours படிக்கணும். ஈஸி சிம்பிள் தான். ஓகே 6 hours நீ படிச்சா அப்படின்னா 6 to 5 hours. ஓகே மேக்ஸிமம் 6 hours படிச்சனா யூ கேன் குவாலிஃபை எக்ஸாம். ஹெல்த் இஷ்யூஸ் மட்டும் இருந்தா நோ இஷ்யூ. ஓகே அதர் தென் எனி திங்ஸ் யூ கேன் டோன்ட் வரி அபவுட் திங்ஸ், ஜஸ்ட் சிட் அண்ட் ரீட். ஓகே ஃபர்ஸ்ட் என்ன படிக்கணும் தெரியாது, அதான் சொல்ல வர. வீடியோஸ் பார்த்தா கெட் கிளியர் ஐடியா. புரியுதா. புக் எடுத்துனே இப்ப கெமிக்கல் பாண்டிங் எடுத்துக்கியா, சிலபஸ் பார்ப்பேன், புக் எடுப்பேன். புக்கு பார்த்தா உனக்கு என்ன படி, ஐ மீன் எங்க ஸ்டார்ட் பண்ணணும் தெரியாது, எதை படிக்கணும் தெரியாது. புரியுதா. அதுக்காக தான் இந்த வீடியோ சொல்றேன். ஓகேவா. இதை பார்த்தா ஒரு 4 லெசன் பார்த்தா ஐடியா கிடைச்சிடும். ஓகே இப்படிதான் எக்ஸாம் படிக்கணும் போல, இப்படிதான் கொஸ்டின் அப்ரோச் பண்ணும். ஓகே அது மட்டும் இல்லாம வெரி இம்பார்ட்டன்ட் வச்சுக்கோ. கண்டிப்பா நீ என்ன பண்ணணும்னா ஓகே லெட் அஸ் நீ வந்து இஃப் யூ ஸ்டடி கெமிக்கல் கைனடிக்ஸ் படிச்சுட்டு அப்படின்னா என்ன பண்ணணும், கண்டிப்பா இந்த லெசனோட பிவைக்யூ கொஸ்டின் சால்வ் பண்ணணும். இது மஸ்ட். புரியுதா. ஒன்லி கான்செப்ட் மட்டும் படிச்சா தேர் இஸ் நோ யூஸ். நீ பிவைக்யூ கண்டிப்பா சால்வ் பண்ண. வாட் இஸ் பிவைக்யூனா ப்ரீவியஸ் இயர் ஜாம் கொஸ்டின் சால்வ் பண்ணி இருக்கணும். அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட கொஸ்டின் பேப்பர் இருந்தா பிஹெச்யூ இல்லைன்னா டெல்லி யூனிவர்சிட்டி இல்ல ஹெச்யூசி ஓகேவா, ஹைதராபாத் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி. ஓகே புரியுதா. இப்போ ஹைதராபாத் யூனிவர்சிட்டி, பாரதாஸ் யூனிவர்சிட்டி, பாரதாஸ் இந்துஸ்தான் யூனிவர்சிட்டி, டெல்லி யூனிவர்சிட்டி. ஓகே
இல்ல இது இருக்குல்ல கியூட் எக்ஸாம், சென்ட்ரல் எக்ஸாம். ஓகே, இந்த கொஸ்டின்ஸ்லாம் ஓகே, இந்த கொஸ்டின்லாம் சால்வ் பண்ண ஃபர்ஸ்ட் ஜாம் பிஓகே முடி. அப்புறம் இதெல்லாம் உங்ககிட்ட இருந்துச்சா we can do this questions. ஓகே, வெரி வெரி சிம்பிள். கரெக்டா ப்ராப்பரா படிச்சா கிளியர் பண்ணிடலாம். ஓகே, திஸ் இஸ் மை கான்டாக்ட் நம்பர். எனி ஹெல்ப் ரிகார்டிங் ஸ்டடி ஃபார் ஜாம் எக்ஸாம் யூ கேன் கான்டாக்ட் 9342066295. ஓகே, கால் பண்ற டைம் வந்து ஈவினிங் 7 PM டு 9 PM குள்ள கால் பண்ணலாம். ஓகே, மார்னிங் கால் பண்ற மாதிரி இருந்தா மார்னிங் ஐ எம் சோ பிஸி. ஒன்னே ஈவினிங் நான் ஃப்ரீ. ஈவினிங் வந்து 7 PM டு 9 PM யூ கேன் கால். ஓகே, ஐ கிவ் த டீடைல்ஸ் அபவுட் த கிராஷ் கோர்ஸ். கிராஷ் கோர்ஸ் பத்தி நம்ம என்ன பண்ண போறோம்? ஓகே, நான் என்ன டிஸ்கஸ் பண்ண போறேன், எதெல்லாம் கவர் பண்ண போறேன், டெஸ்ட் இருக்கா, டெஸ்ட் இல்லையா, வீக்லி டெஸ்ட் இருக்கா இல்லையா, டூப்லெட் டெஸ்ட் இருக்கா, அதெல்லாம் வந்து ஐ வில் அப்லோட் ஒன் மோர் வீடியோ. ஓகே, இது வந்து கம்ப்ளீட்டா இந்த 4 மந்த்துக்கான ப்ரிப்பரேஷன் பிளான். இதை ஒழுங்கா ஃபாலோ பண்ணுங்க, பர் டே மினிமம். ஓகே, அதே மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ, டேக் ஏ ஷார்ட் நோட்ஸ், வெரி இம்பார்ட்டன்ட். நீ படிக்கிற என்ன பண்ணணும், நீ அதை ஷார்ட் நோட்ஸ் எடுக்கணும். வாட் இஸ் ஷார்ட் நோட்ஸ் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே, ஓஎம்சி எடுத்துக்கியா, இது 30 பேஜ் எழுதிருப்பேன். ஓகே, படிச்சு ரைட்டா, அப்ப என்ன பண்ணும், அவன் 30 பேஜ என்ன பண்ணும், ஒரு 2 to 3 பேஜுக்குள்ள அதை ஷார்ட்டா எழுதி வச்சுக்கணும். புரியுதா? அதே மாதிரி பிராக்டிகலா பண்ண யூ ஹேவ் டு ரிவைஸ், சைக்கிள் ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கணும். புரியுதா? ரிவைஸ் பண்ண மட்டும் தான் கான்செப்ட் மறக்காது, ஞாபகம் வச்சுக்கோ. எதனா கான்செப்ட் தெரியல, டோன்ட் ஃபீல் கில்ட்டி. ஓகே, எடுத்து புக் எடுத்து படி. நிறைய நிறைய ரெஃபரன்ஸ் புக் இருக்கு, அதை ஃபாலோ பண்ணி படி. ஓகேவா? எந்த லெசன் படிச்சாலுமே ஷார்ட் நோட்ஸ் கையில வச்சுக்கோ. பிவி கொஸ்டின் சால்வ் பண்ணி ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். ஓகே, ஐயோ இப்ப நீ ஸ்டார்ட் பண்ணா கூட, நவ் த டைம். ஓகே, இப்ப நீ ஸ்டார்ட் பண்ணா கூட யூ கேன் குவாலிஃபை கேட் எக்ஸாம். நெக்ஸ்ட் இயர் ஐ அம் டேம் ஷுவர், ஐ கிவ் 200% கேரண்டி யூ வில் பி இன் NITs இல்ல IITs. புரியுதா? ரெண்டு டாப் NIT டாப் IITsல உன்னால இருக்க முடியும். இப்ப நீ படிக்க ஸ்டார்ட் பண்ணா கூட யூ கேன் குவாலிஃபை ஜாம் எக்ஸாம் வித் a good rank and good mark. You can do an MSc in top NIT and top IIT and IISER also. Okay, I hope you start. I hope you will study better. Okay, doubt இருந்தா you can call my number. Okay, wish you all the best. See you and take care and tata bye bye.